பாபின்ல த்ரெட் எப்படி சுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. பாபின்ல வந்து த்ரெட்ட வந்து இந்த மாரி ஒரு 3, 4 சுத்து வந்து நல்லா டைட்டா சுத்திக்கோங்க. அப்பதான் த்ரெட் வெளில வராம இருக்கும். இப்ப நம்ம சுத்துனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்படி லெஃப்ட் சைட்ல டைட்டா பிடிச்சுக்கோங்க. இந்த த்ரெட்ட வந்து இப்போ நம்ம வந்து இப்படி மேல மாட்டி விட்டுறலாம். இப்போ வந்து இந்த த்ரெட்ட வந்து பாபின் சுத்துற இடத்துல இந்த மாரி வச்சுட்டு இப்ப க்ளோஸ் பண்ணிடுங்க. லெஃப்ட்லயே த்ரெட்ட இந்த மாரி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டா இறுக்கி பிடிக்காதீங்க. அதே நேரத்தில வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அப்பதான் த்ரெட் வந்து உங்களுக்கு லூஸ் விழாம கரெக்ட்டா உங்களுக்கு வந்து விழும். ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் கூட லூஸே வராது பாபின்ல. இப்ப நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்ம த்ரெட்ட வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா, பாபின்னு ரைட்ல வர மாரி பார்த்துக்கோங்க. இப்ப கேஸ்ல வந்து இந்த மாரி உட்கார வச்சுருங்க. த்ரெட் வந்து ரைட்ல வர மாரி இருக்கணும். கேஸ்ல உட்கார வச்சுட்டு, இப்ப அந்த கேப்ல த்ரெட்ட வெளில எடுத்துட்டு, இங்க பேக்ல ஒண்ணு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இத வெளில எடுத்துட்டு, நீங்க மிஷின்ல ஃபிட் பண்ணுங்க. அதே மாரி அத விட்டுருங்க. அத விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டப்புன்னு சவுண்ட் கேட்கும்.